வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் யூனிட், அதாவது எக்ஸ்டென்ஷனில் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுங்கிறது வந்து லாஸ்ட் யூனிட். ஸோ இது சின்ன யூனிட் தான், ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் இம்பார்ட்டன்டான யூனிட் தான். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து லெட்டின் வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. எஸ் மீன்ஸ் அவுட், டென்ஷன் மீன்ஸ் ஸ்ட்ரெச்சிங். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுங்கிறது வந்து 1873 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து பால் லேஜன்ஸ், ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்ல ஒரு பார்ட் தான் எஜுகேஷன், ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் வந்து லேர்னர் சென்டர். ஸோ லேர்னர்ஸா வந்து எப்படி இது பண்றாங்க, அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிறது தான் வந்து எக்ஸ்டென்ஷன், ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் ரெஃபர் டு அஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி என்கேஜ்ட் இன் ஃபார்ம் ப்ரொடக்ஷன். ஸோ அடாப்டட் இம்ப்ரூவ்டு ப்ராக்டிசஸ், ரொம்ப முக்கியமானது. ஒரு நார்மலா ஒரு கரிக்குலம் எதுவுமே இல்லாம ஃபார் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸா வந்து நம்ம வந்து லேர்னர்ஸா வந்து கரெக்டா வந்து அப்சர்வ் பண்ணி என்ன இது பண்றாங்க, அதான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து நாலேஜ் விச் யூஸ் டு பி அப்ளைடு டு டியூரிங் டிசைரபிள் சேஞ்சஸ். ஒரு நாலேஜ் மூலயமா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டிஸ்கவர் அண்ட் அனலைஸ் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணணும், டெவலப் லீடர்மெண்ட் ஸ்கில், ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் இது பண்றது, ஃபீட்பேக் டிரான்ஸ்மிட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் டெவலப் பண்ணது, நாலேஜை சேஞ்ச் பண்ணது, ஸ்கில்ஸ், ஆட்டிடியூடு, அண்டர்ஸ்டாண்டிங், கோல்ஸ், ஆக்ஷன், கான்ஃபிடன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுது. பிரின்சிபல்ஸ் அப்படி எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனல் ப்ராசஸ். முதல்ல வந்து சுச்சுவேஷன், வாட் இஸ் நவ், ஓகேவா? எப்படி இருக்கு இந்த சுச்சுவேஷன். அப்ஜெக்டிவ்ஸ், எப்படி இருக்கணும் இந்த சுச்சுவேஷன். அதே மாதிரி டீச்சிங் மெத்தட், அதே எவாலுவேஷன் அண்ட் ரீகன்சிடரேஷன். முதல்ல வந்து டீச்சிங் தான் அரேஞ்சிங், ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் சுச்சுவேஷன். இம்பார்ட்டன்ட் லேர்னருக்கு வந்து எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது டீச்சிங். லேர்னர்னா ப்ராசஸ் பை விச் அன் இண்டிவிஜுவல் த்ரூ ஓன் எஃபோர்ட், ஓகே, ரொம்ப முக்கியம். அந்த இண்டிவிஜுவல் வந்து எப்படி எஃபோர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து இது பண்றாங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் வந்து கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், சம்திங் அக்வர்ஸ், சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன், ஓகே. அது வந்து எலமெண்ட்ஸ் இன் லேர்னிங் சுச்சுவேஷன், ரொம்ப முக்கியமானது. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 எலமெண்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னர் யாருக்கு அந்த இது தேவையோ அந்த லேர்னர். ஸோ டீச்சர், அந்த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சி, யார் சொல்லி தர போறாங்களோ டீச்சர். சப்ஜெக்ட் மேட்டர், என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி டீச்சிங் மெட்டீரியல்ஸ். ஸோ எப்படி சொல்லி தர போறாங்க. ஸோ ஸ்லைட்ஸ் போட போறாங்களா, இல்லை வந்து பவர் பாயிண்ட் போட போறாங்களா, இல்லை வந்து கிராஃப் போட போறாங்களா. ஸோ இதெல்லாம் டீச்சிங் மெட்டீரியல்ஸ். பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கா, இல்லை வந்து வெளியில உட்கார வைக்கிறாங்களா, டெஸ்க், சேர்ஸ், ஏசி, ஃபேன். ஸோ இதெல்லாம் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எலமெண்ட்ஸ் இன் லேர்னிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், டீச்சிங் மெட்டீரியல், பிசிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ ஸ்டெப்ஸ் என்னன்னா, முதல் வந்து அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரணும். ஸோ லேர்னர் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். ஸோ அவங்கள டிசைட் பண்ண வைக்கணும். அடுத்து கன்வீட் பண்ண வைக்கணும். ஸோ அதை வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கணும். அதுக்கடுத்து வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப முக்கியமானது. ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், ஸோ நார்மலானது தான். ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸை வந்து பார்த்துக்கோங்க. 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளான், 1953 நேஷனல் சர்வீஸ், ரொம்ப முக்கியமானது. 1957 பஞ்சாயத் டிசீஸ், ஓகேவா? ஸோ அதுதான் அது. ஸோ ஆல் இந்தியா இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரா மட்டும் நான் சொல்லிடுறேன். கிருஷி விக்யான் கேந்திரா 1974 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேவிக்கு வந்து டிஎன்ஏயூல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில வந்து ரன் பண்ணுங்க. கரண்ட்லி 630. ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரண்ட்லி 717 கேவிகே வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் எஜுகேஷன், பஞ்சாயத்து ராஜ் தான் ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து ராஜ் டிஸ்ட்ரிக்ட் 1957. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இது பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து 1958 வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அடாப்டேஷன் ரொம்ப முக்கியமானது. அடாப்டேஷன்னா டிசிஷன் டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் இனோவேஷன். ஸோ ஒரு இனோவேஷன் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்றதுக்குள்ள இதுதான் வந்து அடாப்டேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரிபியூட்ஸ், ரிலேட்டிவ் அட்வான்டேஜ். முதல் ஒரு இனோவேஷன் வந்து எப்படி இருக்கணும், அட்வான்டேஜா இருக்கணும். ஸோ நார்மலா இருக்கிற ஒரு மெத்தட காட்டிலேயே அட்வான்டேஜா இருக்கணும், காம்பட்டபிலிட்டியா இருக்கணும். ஸோ வந்து ஈஸியா ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கக்கூடாது, ட்ரையலபிலிட்டி இருக்கணும். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கணும். அப்சர்விட்டி வந்து அதிகமா இருக்கணும். முதல் வந்து அடாப்டேஷன். ஸோ ஒரு பொருளுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம்னா முதல் வந்து அவேர்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இதை வந்து பத்தின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து அதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எவால்வேட் பண்ணணும். அடுத்து ட்ரையல் பார்த்துட்டு அடாப்ட் பண்ணிடுவோம், சரியா? ஓகேவா? ஸோ சேம் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ இப்போ ஏதோ ஒரு
ஒரு கோர்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கோர்ஸ் பத்தின அவுட்லைன் வந்து நமக்கு முதல் தெரியணும். அதான் அவேர்னஸ். ஓகேவா? அந்த கோர்ஸை பத்தின அவேர்னஸ். ஸோ இதெல்லாம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ். இன்ட்ரெஸ்ட்னா ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். நம்ம இந்த படிக்க போறோம், இவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் நாலேஜ் அப்படின்னு. அடுத்து எவால்வேட் பண்றாங்க. ஸோ இது படிச்சா எந்த மாதிரியான அவுட்கம்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து ட்ரையல் பாக்குறாங்க. ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் அடாப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கோர்ஸை வந்து இது பண்ணிடுறாங்க. மேபி நீங்களாம் கோர்ஸுக்கு கேட்கறாங்களே டெமோ வீடியோஸ். ஸோ அதுதான் ட்ரையல் ஸ்டேஜஸ். ஸோ டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு ஸோ நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஸோ ரொம்ப முக்கியமானது கேட்டகரி ஆஃப் அடாப்டர்ஸ். ஸோ லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமானது கேட்டகரி ஆஃப் அடாப்டர்ஸ். லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். இனோவேட்டர்ஸ். இனோவேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் வென்ச்சூர். ஓகேவா? இவங்க வந்து 2.5% இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டு அடாப்ட் நியூ ஐடியாஸ். ஒரு நியூ ஐடியாஸ் வந்தாலே அடாப்ட் ஆகிக்குவாங்க இவங்க இனோவேட்டர்ஸ். இயர்லி அடாப்டர்ஸ் ரெஸ்பெக்டபிள். ஸோ இவங்க வந்து 13.5% இருக்கும். இவங்க வந்து லீடர்ஷிப் ஹை இன்கம் இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து ஹை இன்கம் பிக் ஃபார்மர்ஸா இருப்பாங்க. ஸோ ஈஸியா அடாப்ட் பண்ணுவாங்க. இயர்லி மெஜாரிட்டி டெலிபரேட் அடாப்ட் ஆஃப்டர் ஃபியூ மெம்பர்ஸ் இன் த சொசைட்டி. இது வந்து ரொம்ப முக்கியம். 34%. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆர் ஃபியூ நாட் 2 மெம்பர்ஸ் அப்செப்ட் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. லேட் மெஜாரிட்டி ஸ்கெப்டிக்கல். இது வந்து 34% இருக்காங்க. ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்ல வந்து சக்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. 34%. லேகர்ஸ் வந்து ட்ரெடிஷனல். இவங்க அடாப்டே பண்ண மாட்டாங்க. லாஸ்டா அடாப்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், இண்டிவிஜுவல், குரூப், மாஸ் இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் ஈஸி. அந்த பேம்ப்ளெட்டு, ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் ஈஸி தான். உமன் இன் அக்ரிகல்ச்சர் இது வந்து சொல்லியிருக்காங்க. நேஷனல் உமன் இன் அக்ரிகல்ச்சருக்கு வந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா வித் விசிபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம் நீட் பேஸ்டு. ஸோ சஸ்டைனபிலிட்டி உமன்ஸ்க்கு வந்து சஸ்டைனபிளா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு உமன் இன் அக்ரிகல்ச்சர் வாஸ் கவர்ன் பை சைன் வந்து 1986 வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது என்னன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்ம் உமன் வந்து ஸ்கில்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் மூலியமா டெவலப் பண்றாங்க. ஸோ இதான் தான்வா ரொம்ப முக்கியமானது. ஸோ 1986. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் உங்களுக்கு தெரியும். ரூரல் சோசியாலஜி. ஸோ இது வந்து சயின்ஸ் ஆஃப் ரூரல் சோசியாலஜி. இது என்னன்னா ரூரல் சோசியாலஜி சயின்ஸ் ஸ்டடி ஆஃப் சோசியாலஜிக்கல் லைஃப் இன் ரூரல் செட்டிங். அதாவது ரூரல் பீப்புள்ஸோட லைஃப்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்றதுன்னா என்ன, இதுதான் வந்து ரூரல் சோசியாலஜி. இன்வர்ஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இன் ரூரல் சுச்சுவேஷன். ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ரூரல் சுச்சுவேஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ரூரல் சோசியாலஜி. ஸோ இது என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ரூரல் சோசியல் லைஃபை வச்சு பார்ப்பாங்க. அவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, ப்ராசஸ், சேஞ்ச், பிளானிங், ரிலீஜனல் அண்ட் கல்ச்சரல்ஸ், அதே மாதிரி ரூரல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பத்தி பார்க்கறது தான் வந்து ரூரல் சோசியாலஜி. ஸோ அதே மாதிரி கேரக்டர்ஸ் ஆஃப் ரூரல் சோசியாலஜி ரொம்ப முக்கியம். கேஸ்ட் இஸ் த டாமினன்ட் சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு ரூரல் சோசியாலஜி நம்ம ரூரல் வில்லேஜ் ஏரியாஸ்ல கேஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு டாமினண்டா இருக்கும். உமன் டூ நாட் ஹேவ் ஃபுல் ஈக்குவாலிட்டி வித் மேன். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. வில்லேஜ் சைடு வந்து உமன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உமன் வந்து ஈக்குவலா மென்னுக்கு ஈக்குவல் இல்லை அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ரூரல் சைட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து லேண்டு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தா அவங்க வந்து ஒரு பெரிய ஆளு, வெல்த்தான பர்சன் அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி வில்லேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆர்கனைசேஷனல் செட்டப். ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வில்லேஜுக்கு அவங்களவா வந்து ஓனா வந்து நிறைய ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சோசியல் வேல்யூஸ். Social values are idea which help an individual to discriminate whether a particular object is good or bad. Social value na ஒரு particular object அந்த சொசைட்டில வந்து good or bad. இதுக்கு வந்து norms அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. Major values, importance, recognition of equality, status. Okay. Social changes, social process என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த social changes. ஓகேவா? சோசியல் சேஞ்சஸ் எப்படி இது மெஷர் பண்ணுவாங்க, அவங்களோட கிளாத்திங்ஸ், அவங்களோட ஹெல்த், அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ், இதை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அதோட அடாப்டிவ் மெத்தட்ஸ், அடாப்டிவ் டைப்ஸ், இது ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்லைட் நம்பர் 22. ஸோ கேரக்டர் ஃபார் அடாப்டர், இனோவேட்டர்ஸ், இயர்லி அடாப்டர்ஸ், இயர்லி மெஜாரிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 2.5, 13.5, 34, 34, 16. ஸோ ஸ்டேஜஸ் இன் அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து லாஸ்ட் உங்களுக்கான யூனிட் சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ணுங்க.